நீங்க அவ்வளவு தொலைநோக்கான ஆளுகளா? நீங்க அவ்வளவா? சென்னையில தலைநகர்ல பெரும் மாநகர்ல ஒரு பேருந்து இருக்கா? பேருந்து நிலையம் இருக்கா? இருந்தது ஒண்ணு, அதை மூடிட்டீங்கல்ல. சென்னையில பெருமாநகர்ல இந்த மாநகர்ல ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி? எங்க தம்பி அது? 110 கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல. இப்ப அதை என்ன பண்ண போறீங்க? வணிக வளாகம் லூலுக்கு தானே, லூலு மகால் கொடுக்குத்தானே நீங்க வேலை செய்றீங்க. நான் கேட்டேனா? சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம். அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவ்வளவுதானே. ஒத்துக்குறீங்க, சென்னையில பேருந்து நிலையம் இல்லை, 40 கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வர்றது? எப்படி வர்றது? அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கிடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதான் உங்க தொலைநோக்கா? நீங்க கட்டிங்க, அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க. யாரு கேட்டது தம்பி பேருந்து? அதுல 70 விழுக்காடு அதிமுக பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் சின்ன வேண்டி கிடக்கு? தம்பி உதயநிதி கேட்கிறாரு, உங்க அப்பா விட்டு காசான்னு. இது நான் கேட்கிறேன், உங்க அப்பா விட்டு காசா இல்ல உங்க தாத்தா விட்டு காசா? எதுக்கு உங்க தாத்தா பேரை வைக்கிற? எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டுல கருணாநிதி விட்டா தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது, எங்களுக்கு யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதினார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். மருத்துவமனை ஏன் அந்த முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாதா? முத படிச்சு மருத்துவரான பெண்ணு பேர் வைக்க கூடாதா? நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறை பேர் வைக்க கூடாதா? நாலாம் தமிழ்ச்சங்க அமைச்சு தமிழ் வளர்த்தம் பேர் வைக்க கூடாதா? அங்க ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டினா தம்பி. நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிடுவோம். அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு? அந்த கட்டணமா? அதுக்கு உங்க அப்பா பேரா? என்ன தம்பி இது? எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு? கருணாநிதி நாடு கேட்டனா செருப்பு கழிச்சு வச்சுட்டு போ. 400 கோடி அது மதில் சுவர் எதுக்கு அடிக்கிறீங்க? இப்ப நீங்க உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா இரட்டையில சின்ன வைக்குமா? உங்க காசா? உங்க கட்சி காசா? உங்க காசா? உங்க கட்சி காசா? ஏன் காசு? என் மக்கள் காசு. அதுல நீ உன் கட்சி சின்னத்தை வைக்கிறது? தீர்வு எடுத்து 40 கிலோமீட்டருக்கு அங்க போய் எதுக்கு தம்பி பேருந்து நிலையம்? நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 கிலோமீட்டருக்கு அங்க கொரோனா அங்க நிறுத்திடுற நீ. அப்புறம் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் எப்படி வர்றது தம்பி? இதெல்லாம் எதுக்கு தம்பி போயிட்டு? மாநூறு பேருந்து இவ்வளவு தொலைநோக்கு இருக்குன்னா நீர் எங்க தேங்கும்? நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா? நீர் தேக்கத்தை குப்பமேடாக்கலாமான்னு தெரியல. பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதை யாரு? அந்த அதிமேதை யாரு? இந்த 2 ஆட்சி இல்லாம எவன் கொட்டினான்? கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை. அதுல குப்பமேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது? இதுதான் தொலைநோக்கா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அது எதிர்காலத்துக்கு. அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா நீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. முதல்ல எங்க ஐயா சவுந்தரராஜன் சொல்றாருல, ஒரு சாதாரண ஒரு பஞ்சப்படி கூட கிடையாது. நீங்க ஏற்கனவே இருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை பார்த்துருக்கீங்க, பல போராட்டங்கள். 7000 கோடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை பிடித்த பணம், அவங்க காசு எங்க? அந்த காசு தரல. நீங்க கடைசியா வீதியில் போராடி தோத்தே போயிட்டாங்க. நான் ஒரு போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வு பெறும்போது 7 லட்ச ரூபாய் எனக்கு பணம் வரும், அதனால அதை வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஒரு 7 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வங்கியில வீடு கட்டினேன். அந்த பணம் வரும்போது நான் மொத்தமா கடனை கட்டிட்டு நிம்மதியா சொந்த வீட்டுல இருந்து சாகலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பணம் எனக்கு வரலையே. நீங்க யார பத்தி கவலைப்பட்டிருக்கிறீங்க? அதனால அவங்க போராட்டம், அவங்களுக்கு நெருக்கடி வரும்போது போராடணும். இந்த நேரத்துல போராடினதை அரசு கவனத்தில் எடுக்குது இல்லையா? நீங்க சொல்லுங்க, சாதாரண நேரத்துல போராடினா நீங்க இப்ப இதே எண்ணூர்ல இந்த அமோனியா நச்சு காற்று வெளியானதுக்கு போராடினாங்கல்ல, 10வது நாள்ல மாவட்ட ஆட்சியர் பாக்குறாருங்க. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேற எதுவும் வேலை இருந்ததா? இனிமே கசியாம பாத்துக்கிறோம். கசிஞ்சதுக்கு என்ன வைப்ப? என்ன கசிஞ்சதுக்கு என்ன முடியும்? முதல் நாள் மக்கள் போராடும் போது, இந்த ஆபத்து வரும்போது மக்கள் உடனே பார்த்து அவங்களுக்கு ஆறுதலா வார்த்தை சொல்லி அது சரி பண்ணணும்னு சொல்லணும்ல. அதானே 10 நாள் வரைக்கும் என்ன பண்றீங்க? அப்ப அந்த பிரச்சனைன்னு வரும்போது, அந்த நெருக்கடி வரும்போது, பொங்கல் நேரத்துல போக்குவரத்து தொழிலாளர்கள்
போறானாதான் நீங்க கவனத்தை இழுக்க முடியுது. நீ கவனிக்கிற இல்லைன்னா எங்க கவனிப்ப? மழை வெள்ள பாதிப்பு நிவாரணம் கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசுக்கு. அது கொடுத்தா ஒன்றிய அரசு பிரதமர் மோடி படத்தோட கூடிய ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து ரயில் நிலையங்கள் அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. நானும் அண்ணன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாங்க இத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம், நாங்க அத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தோம், நாங்க இத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம், அவங்க அத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. காதுல கோடி கோடின்னு கேக்குது. ஒருத்தனாவது ஓடி வந்து பாருங்கடா டேய். ஓடி ஓடினே போயிட்டு காலத்தை இப்படியே ஓட்டி முடிஞ்சு போச்சு. இனி என்ன மறந்துடுவோம். இந்த காசை வாங்கி வச்சு நீ எழுதி வச்சுக்க அண்ணன் சொல்றேன். இப்ப தரமாட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு ஓட்டுக்கு காசு போல அந்த 6000 ரூபாயை கொடுத்து அதான் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. இப்ப கடைசியா ஒவ்வொரு ஆண்டு இந்த பொங்கலுக்கு 1000-500 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு காசு இல்லைன்றாங்க. என்னவோ ஒண்ணு நடக்குது. அது அப்புறம் பொதுக்குழுல என்னதான் பேசுறது? இங்க தம்பி உனக்கு இங்க சொல்லிட்டா பொதுக்குழுல என்னதான் பேசுறது? இப்ப நீங்க இப்படித்தான் பாக்கணும். இப்ப நான் போய் பிரதமரை சந்திச்சேன்னா தம்பி நீனு கவனி. அண்ணன் போய் பிரதமரை சந்திச்சா நான் சங்கியா இல்லையா? ஆனா நீங்க அப்பா அம்மைன்னு ஒரே நாள்ல சந்திச்சா அதுக்கு பேர் நீங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தீங்க. அப்ப எதுவும் பேச முடியாது. ஆனா மரியாதையா போய் பேசணும். போய் பேசு. என்ன பேசு? இப்ப தம்பி வந்து கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு விளையாட்டு. கேலோனா என்னன்னு இந்தியில விளையாட்டு. ஏடா நீங்க போன வருஷம்லாம் இந்தி தெரியாது போடா. நீங்க இப்ப இந்தியிலே கேலோன்னு மகளிர் காங்கிரஸ் கூட வைக்க மாட்டாங்க, மகிழா காங்கிரஸ். இதெல்லாம் இந்த கொடுமை எல்லாம் என்ன சொல்றது பாருங்க. வழக்கு தொடரலாம். அதே மாதிரி தொடரக்கூடாது. அதே மாதிரி தொடரக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீதி, இந்த வழக்கு, இந்த அரசியல், அமலாக்கம், வருமானம், இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே தம்பி. இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. இதுல என்ன நியாயம் இருக்கு? ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்குல 500 ரூபா வச்சிருக்கான். 2 பேரு அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்பவோ உள்ள வழக்கு. அதுல அது விடுதலை ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்குதுன்னா இது வேலை என்னது? ஆக்கிரமிச்சான் அவன் நிலத்தை. பிஜேபிக்கு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் வேற ஆளு. அவன் மேல நடவடிக்கை எடுக்க பதிலா அப்பாவே 2 விவசாயி மேல வந்து போய் நடவடிக்கை எடுக்குது, விசாரிக்குது அப்படின்னா இங்க என்ன இருக்குது? அரசியல்ல எங்க எல்லாமே அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு, அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காது. இப்ப ஆட்சியாளர்களின் 5 விரல்கள் போல இருக்கு. நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கு.